ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் வந்து இன்றைக்கி டீ கப் வச்சு ஒரு சூப்பரான கிராஃப்ட் செய்ய போகிறேன். அதுவும் வந்து ரெண்டு டீ கப் தான். ஸோ வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு டீ கப் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதோட சைட்ஸை வந்து கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பார்த்தா புரியும் நான் எப்படி கட் பண்ணுறேன்னு. இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து சைட்ஸை ஃபோல்ட் பண்ண போகிறேன். நான் சொல்கிறதோட உங்களுக்கு வந்து வீடியோ பார்த்தாலே புரியும் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன்னு. இப்போ வந்து ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டீ கப் எடுக்கிறேன். அதில் வந்து இந்த பிரிண்டட் பேப்பரை வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன் அது மேலே. இப்போ வந்து அதோட டாப் போர்ஷன் மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வந்து அதுலேருந்து கட் பண்ணிக்கலாம். அது வந்து ஹேண்டிலுக்காக. நெக்ஸ்ட் வந்து ஃப்ளார் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து கிளிட்டர் பேப்பரில் சர்க்கிள் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ ஸ்பைரலாக கட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து அதுலேயே வந்து ஃப்ளாரோட பெட்டல் மாதிரி கட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து வீடியோ பார்த்தா புரியும் நான் எப்படி கட் பண்ணுறேன்னு. வந்து ரோல் பண்ணணும் அவுட் சைட்லேருந்து. இப்போ வந்து கடைசியாக ஹாட் க்ளூ போட்டு ஒட்டிடுறேன். நான் வந்து கிளிட்டர் பேப்பரில் செய்கிறேன். நீங்கள் வந்து கலர் பேப்பரில் கூட செய்யலாம். இந்த மாதிரி வந்து நான் ப்ளூலேயும் ஆரஞ்சுலேயும் ஃப்ளார் செஞ்சு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து என்ன கலரில் வேணால் செய்யலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்க டீ கப்பையும் நம்ம ஹேண்டிலுக்காக கட் பண்ண டீ கப்பில் ரிமைனிங் பார்ட் இருக்கும்ல, அதையும் வந்து இப்போ ஹாட் க்ளூ போட்டு ஒட்டிக்கிறேன். ஹேண்டிலுக்கு கட் பண்ணி வச்சுருக்க பீஸையும் வந்து இப்போ ஸ்டாப்லர் போட்டு பின் பண்ணிடுறேன். நான் வந்து இப்போ இந்த டீ கப்போட சைஸ்க்கே வந்து ஒரு பேப்பரை வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். என்ன பேப்பராக வேணால் இருக்கலாம். இப்போ வந்து அதையும் ஹாட் க்ளூ போட்டு ஒட்டிடுறேன். இப்போ அந்த பேப்பர் மேலே வந்து க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணுறேன். இந்த டீ கப்பில் வந்து இந்த ஃப்ளார்ஸையும் வந்து ஹாட் க்ளூ போட்டு ஒட்டிட்டேன். கொஞ்சம் லீவ்ஸும் வச்சுருக்கேன். சைட்லேயும் வந்து கொஞ்சம் பெயிண்ட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ரெட் அண்ட் எல்லோ கலந்து பெயிண்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இதை வந்து இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த ஹேண்டிலை டெக்கரேட் பண்ணுறதுக்கு வந்து குட்டியாக வந்து கிளிட்டர் பேப்பரில் ஒரு ஃப்ளார் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஒட்டிக்கிறேன். கூடவே ஒரு பட்டர்ஃப்ளையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து ஒட்டிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேணால் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளார்ஸ் மேலே கோல்டன் பீட்ஸ் போட்டு ஒட்டுறேன். அதுவே வந்து அதுக்கு அழகாக இருக்கும். ஹேண்டில் மேலேயும் வந்து கொஞ்சம் பீட்ஸ் ஒட்டிக்கிறேன். இவ்வளோதான், நம்மளோட கிராஃப்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் இந்த கிராஃப்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து ஒரு அழகான ஷோ பீஸாக வச்சுக்கலாம். இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.